ஹாய் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். பவுல் முதலாக ஸ்தாபித்த கொரிந்தியர் சபைக்கு எழுதின 6ஆம் அதிகாரம். நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, நிறைய பேர் வாட்ச் பண்ணுறதில்ல. தயவுசெய்து உங்களுடைய நேரத்தை ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்ள உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் அதிகாரம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறதென்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாய தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவர்களை நீங்கள் தீர்த்து கூடாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களில் இல்லையா? சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த கொரிந்தியர் சபையில் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலாக அந்த சபையில் யாருக்கோ 2 விசுவாசிகளுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு சபையில் யார்கிட்ட சொல்லாமல், இல்லை பவுல் வரும்போது பவுல்கிட்ட பேசியிருக்கலாம், இல்லை சபையில் இருந்த மூப்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். அப்படி செய்யாமல் என்ன பண்ணிட்டாங்க, உலக மனுஷர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸை பவுல் கேட்கும் போது எழுதுறாரு, ஏன்ப்பா உங்கள் சபையில் ஒருத்தருமே நியாயத்திருக்கிறவங்க யாருமே இல்லையா? உங்களை வழிநடத்துறதுக்கு யாருமே இல்லையா? போய் வெளியில் சொல்கிறீங்க. சபைக்குள்ளே தான் ஆண்டவர் பரிசுத்தவான்கள் எழுப்புறாரு. அந்த பரிசுத்தவான்கள் தான் ஒரு நாள் தேசத்தை ஆள போகிறாங்க, உலகத்தை ஆள போகிறாங்க. அப்போது தேவனுடைய சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வருகிற காலங்களிலே தேவதூதர்களையும் நியாயத்திற்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் மற்றவர்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்க? ஸோ ஒரு நம்மளுடைய சபையிலையோ நம்மளுடைய பர்சனல் லைஃப்லையோ ஏதோ ஒரு நம்மளால் சால்வ் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்நியர்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இல்லை இன்னும் மெச்சூர் அந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மெச்சூரிட்டி இல்லாதவங்ககிட்ட நம்ம சொல்லும் போது என்ன ஆகுது, தட் கீப்ஸ் ஆன் ஸ்ப்ரெட்டிங். இதனால் என்ன ஆகுது, தேவனுடைய நாமமும் தூஷிக்கப்படுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டிவோர்ஸ் ஆகுது. அந்த டிவோர்ஸ் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் சொல்கிறாங்க. இப்போது கோர்ட்டில் சென்சஸ் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க, 80% வர்றது எல்லாமே கிறிஸ்தவங்க தப்பி. இதில் யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். நம்ம ஒரு என்ன சொல்கிறது, சபையில் வருகிற ஒரு சின்ன இதையே நம்மளால் சால்வ் பண்ண முடியலன்னா வருகிற காலங்களிலே நீங்கள் எப்படி உங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த உங்களுடைய சின்ன ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், பெரிய ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு பவுல் இங்கே சொல்லும் போது ஒரு விசேஷமான வார்த்தை சொல்லுவார். நான் சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்னாகவும் அப்படியே செய்கிறான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, சகோதரர்களுக்குள்ளே அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்குள்ளவே சண்டை. அன்னைக்கு கொரிந்தியர் சபையில் ஆன விஷயமே அதுதான். கிறிஸ்தவர்கள் சகோதரர்கள், சகோதரிகளுக்குள்ளே சண்டைங்க ஆனதுனால இது நீங்கள் உள்ளே போடுறது இல்லாமல் அவிசுவாசிகளுக்கு முன்பதாகவும் நீங்கள் இப்படியே பண்ணுறீங்களேப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவரோடு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. ஆக்சுவலாக நாம் என்ன பண்ணக்கூடாதான், வழக்கே ஆடக்கூடாதான். பவுல் சொல்கிறது பிரகாரம் பார்க்கும்போது சபையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா, எங்கள் பசங்களை நீங்கள் கூப்பிடல, அவங்க பசங்களை மட்டும் நீங்கள் கூப்பிட்டீங்க, இது பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு, அது பண்ணும்போது அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விசுவாசிகளுக்கு உள்ளாக இருக்கிற சண்டை என்ன பண்ணுறாங்க, அது அவிசுவாசிகளுக்கு முன்பதாகவும் நம்ம வாழ்ந்து காமிக்கும் போது நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்குள்ளாகவும் புறப்பட்டு வருது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு கேரக்டர் டெவலப்மெண்ட் கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் ஆகுது, கிறிஸ்தவர்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஹவு வி ஹாவ் டு லிவ். அப்போ பவுல் அதான் சொல்கிறாரு, ஒருவரோட வழக்காடு எவ்விதத்தில் குற்றமாக அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் என்ன சொல்கிறது கேரக்டர் ஆஃப் காட்ஸ் சில்ட்ரன் தட் we have to என்ன சொல்கிறது, அந்த நமக்கு நேரிடுகிற அநியாயங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டும்.
நமக்கு நேரிடுகிற நஷ்டத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் கிஃப்ட் விச் காட் கிவ்ஸ் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன். ஸோ உன்னை குறித்து அசிங்கமான வார்த்தைகள் பேசியிருக்கலாம், உன்னை குறித்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கலாம், உன்னை குறித்து பொய் சாட்சி சொல்லியிருக்கலாம். வாட் டு வி டூ? அந்த டைம் நம்ம ரியாக்ட் ஆயிடுறோம். பட் பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து அநியாயத்தை பொறுத்து கொள்ளுங்க. இப்போ ஏசப்பா எப்படி வாழ்ந்தாலும் அதே போல் நம்ம வாழணும். ஸோ இட் இஸ் நாட், ஸோ வாட் வி ஆர் ஷோயிங் டு த வேர்ல்ட் ஷுட் நெவர் பிகம் அ லை. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படியாக அநியாயத்தை சகித்து கொண்டார், அவருக்கு வந்து நஷ்டத்தை அவர் பொறுத்து கொண்டாரோ அதே போல் நாமளும் வாழ்ந்தாதான் மற்றவர்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்றதை பவுல் இங்கே விவரித்து, உங்களால் ஏன் பொறுத்து கொள்ள முடியல, ஏன்னா நீங்களே அநியாயம் செய்கிறீங்க, நஷ்டப்படுத்துறீங்க, சகோதரர்களுக்கும் அப்படியே செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கு உள்ளாகவே அந்த காரியங்கள் இருக்கிறதுனால யூ ஆர் நாட் ஏபிள் டு, அநியாயத்தை நீங்களே செஞ்சுட்டு இருக்கிறதுனால அநியாயத்தை நீங்கள் உங்களால் பொறுத்துக்கொள்ள முடியலப்பா, ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி நான் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு சொன்னார்? கொரிந்தியர் சபைக்கு சொன்னார். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஸோ அநியாயம் நிறைய பேர் வேசித்தனம் பண்ணால் நரகத்துக்கு போயிடுவாங்க, திருநா நரகத்துக்கு போயிடுவாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதுன்னா நரகத்துக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோ பார்த்ததில் வந்து இயேசு கிறிஸ்துவை அதிகமாக தெரிந்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களாம், நரகத்தில் இருக்கிறாங்களாம். அப்போ அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ எந்த விதத்தில் சின்ன அநியாயம் பண்ணாலும் பெரிய அநியாயம் பண்ணாலும் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்றதை பவுல் இங்கே தெரிவிக்கிறார். வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், விபிச்சாரக்காரர்கள், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஓகே, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறேன். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமன்களாக்கப்பட்டீர்கள். ஒரு நாள் நீங்கள் இப்படி இருந்தீங்கப்பா. நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு காலத்திலே நம்ம பிசாசினுடைய கண்ட்ரோலில் இருந்தோம், அவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினால் கழுவப்பட்ட பிறகு, பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு நீதிமன்களாக்கப்பட்டீர்கள் இருக்கிறீர்கள். ஸோ யூ cannot have the old past life in you even now. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இதெல்லாம் நீங்கள் வச்சுக்க கூடாது மனசில் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிலும் அடிமைப்பட மாட்டேன். ஸோ பவுல் வந்து தனக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஃப்ரீடம், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடமை பற்றி இங்கே பேசுகிறார். ஸோ எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. சி இட் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ் தட் வெதர் சி ஒன்ஸ் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லது காட் ஹஸ் அக்செப்டட் மீ. இப்போ நான் எவ்வளோ பாவியாக இருந்தேன், ஒரு நாள் சபையை துன்புறுத்தினவன், நான் தூஷித்தவன், கர்த்தரை தூஷித்தவன், ஆனால் தாயின் கருவில் என்னை உருவாக்கும் பொழுதே என்னை அவருடைய ஒரு உன்னதமான ஊழியத்துக்கு என்னை அழைத்திட்ட பிறகு நான் என்ன பண்ணேன், இப்போ அவரை ஏற்றுக்கொண்டுட்ட பிறகு ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் த டெப்த் ஆஃப் ஹிஸ் லவ். அவருடைய அன்பின் ஆழங்களை அறிந்தவனாக உணர்ந்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போ. ஆனால் ஸ்டில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நான் திரும்பியும் எல்லா காரியங்களும் பழைய வாழ்க்கைக்கு போகிறதுக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் போகலாம். ஆனாலும் எனக்கு தகுதியாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஹவ் அந்த ஆவியின் கனிகளை நீங்கள் பார்க்கும்போது சாந்தம், இச்சையடக்கம், என்னது ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஸோ இந்த இச்சையடக்கம் அப்படின்றது ஹவு வி கண்ட்ரோல் அவர் செல்ஸ். ஸோ ஈவன் ஒருத்தர் வந்து ஒரு பாவத்துக்கு எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது இட் இஸ் ஸ்டில் இன் மை ஹேண்ட்ஸ் தட் ஐ கேன் கோ, பட் ஐ வில் நாட் டூ இட். வை? பிகாஸ் எனக்கு அதிகாரம் உண்டு. நான் போய் பாவம் செய்யறதுக்கோ இல்லை எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கோ எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறது. திஸ் இஸ் நாட் குட் ஃபார் மீ. I was not made for that. And the prestigious calling will come where you decide. ஓகேவா? இப்போ யாரோ ஒருத்தர் வந்து குடிக்கிறதுக்கு சாராயமோ பீரோ என்னென்னோ குடிக்கிறாங்க இல்லையா, அது குடிக்கும் போது ஐ ஸ்டில் ஹாவ் த அத்தாரிட்டி.
ஐ ஸ்டில் ஹாவ் த என்ன சொல்கிறது அந்த அனுபவிக்கிற அதிகாரம் எனக்கு உண்டு. ஆனால் திஸ் இஸ் நாட் குட் ஃபார் மீன்றதை விட I was not made for this. This is not my calling. I have some different calling, like prestigious calling, that I have to glorify God even in my body அப்படின்றத பவுல் நன்றாக அறிந்து, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படைஞ்சி. ஒரு இடத்துக்கு போகும்போது பவுலை அநேகர் அரவணைச்சாங்க. தேவர் கிவிங் ஆஃபரிங்ஸ் டு ஹிம். கொரிந்தியரில் 2 கொரிந்தியரில் நினைக்கிறேன், அதில் போகும்போது அந்த இதில் ஒரு இடத்துல பவுல் சொல்வார், நான் வரும்போது நீங்கள் என்னை எவ்வளோ நேசிச்சிங்கன்னா உங்கள் கண்ணுங்களே எனக்கு பிச்சு கொடுத்துட்ருப்பீங்க, அவ்வளோ நேசிச்சிங்கன்னு. ஸோ ஹி வாஸ் ஆல்வேஸ் ஹேவிங் பீப்புள் அரவுண்ட் ஹிம், பீப்புள் ஹூ லவ்ட் ஹிம். அண்ட் நிறைய பேர் சில காரியங்களை நம்மளுக்கு கொடுக்க நம்ம என்ன பண்ணிடுவோம், வி வில் ஸ்டார்ட் கெட்டிங் என்ன சொல்கிறது ஸ்டார்ட் பிகமிங் அ ஸ்லேவ் ஃபார் சம்திங் which God hates. ஏதோ ஒரு சில இடத்துல பணங்க வரும்போது அந்த பணத்துக்கு அடிமையாக சான்ஸ் இருக்குது. ஸோ பவுல் அதையும் அங்கே சொல்கிறாரு, நான் எங்கெல்லாம் போகிறேன்னா அங்கெல்லாம் எனக்கு என்னென்னவோ வருது, ஆசீர்வாதங்கள் வருது, சிலவங்க பண தேவைகளை சந்திக்கிறாங்க, சிலவங்க அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் பண்ணும் போதும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். I am only a slave for Christ Jesus who has rescued me. அவருடைய கிருபைக்கும் அவருடைய அன்புக்கும் அவருடைய அந்த சாக்ரிஃபிஷியல் அந்த அவருடைய லைஃப்க்கும் நான் அடிமையை ஒழிய I will never become a slave for anybody. So this is the அந்த ஜீசஸ் ஃப்ரீக்குன்னு சொல்லுவாங்களே, அவனை அந்த மனுஷனை கட் பண்ண கூட அவன் ரத்தத்தில் வெறும் ஏசுன்னு தான் இருக்கும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அந்த டெடிகேஷன் ஃபார் கிரைஸ்ட், அந்த என்ன சொல்கிறது அவருடைய அன்பு, அவருடைய அந்த ஆழங்களை அறிந்த ஒரு மனுஷனால் மட்டும்தான் இந்த வார்த்தைகளை அவன் பேச முடியும். அப்போ வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிக்க பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். சொல்லுவாங்க வயிறு என்னத்துக்குது, வயிறு சாப்பாடு தாக்குது அப்படின்றாங்க. அதுபோல் தேவன் ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு there will not be any ஸ்டமக்கே இருக்காது. we will be a spiritual bodies living there in heaven, glorifying God and ruling people, ruling the angels, we'll be doing so many works in heaven. பட் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, வயிறு என்னத்துக்கு பார்க்குது, சாப்பிட்றதுக்கு தாக்குது, அப்போது சரீரம் என்னத்துக்கு இருக்குது, விபச்சாரம் பண்ணுறதுக்கு. ஸோ தே ஹேட் தட் இன்டென்ஷன். அந்த கொரிந்திய சபையில் இருந்தவங்க அவங்களோட இன்டென்ஷன் என்ன வந்துச்சு, வயிறு என்னத்துக்கு இருக்குதுப்பா, சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி சரீரம் என்னத்துக்கு இருக்குது, விபச்சாரம் பண்ணுறதுக்கு, வேசித்தனம் பண்ணி என்ன பண்ணுறது, இருக்கிற அந்த ஒரே ஒரு சரீரம், ஒரே ஒரு வாழ்க்கை, அப்படி வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அவர் சொல்கிறாரு, வயிறுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். ஸோ when we go to heaven we will not have stomach. நம்மக்கிட்ட வயிறு இருக்காது, ருசி பார்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்காது. பட் ஸ்டில் ஆண்டவருடைய நீங்கள் லூக்காவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேங்க்வெட் ரெடி பண்ணி நம்மளை சாப்பிட வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அந்த டைமுக்கு அது ஆண்டவர் கொடுக்குற ஒரு ட்ரீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. பட் பவுல் என்ன கிளியராக சொல்கிறாரு, பரலோகத்துக்கு போன பிறகு யூ வில் நாட் ஹாவ் எனி லைக் புது ட்ரெஸ் போடணும், இல்லை நல்லா சாப்பிட்ணும், இதெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் எல்லாவற்றையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்குரியது. ஸோ சரீரம் வேசித்தனம் பண்ணுறதுக்கு இல்லைப்பா, இந்த சரீரம் என்னத்துக்கு இருக்குது, இது கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். ஸோ காட் இஸ் லுக்கிங் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறோம், தேவனுடைய ஆவியானவர். அப்போ தேவனுடைய ஆவியானவர், அந்த ஆவி அப்படின்றது, அந்த ஆவிக்கு சரீரம் இல்லை அந்த இதில். அப்போது காட் ஸ்பிரிட் இஸ் லுக்கிங் ஃபார் த பாடிஸ் ஸோ தட் ஹீ கேன் ரிசைட் இன் அவர் பாடிஸ். நம்மளுடைய சரீரத்திலே அவர் வாசம் பண்ணி அவருடைய நாம மகிமைக்காக நம்மை ஜீவிக்க பண்ண அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால இந்த சரீரம் வேசித்தனத்துக்கு அல்லப்பா, கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர் அப்படின்னு சொல்றாரு. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம் மரணத்திலிருந்து தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை எழுப்புவார் என்றால், நாமும் இந்த பாவமான உலகத்தில், வேசித்தனம் நிறைந்த உலகத்திலிருந்து வெளியில வர தேவன் நமக்கு உதவி செய்வார் அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செயலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா?
இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். அப்போது உங்கள் சரீரங்கள் தேவனுடைய பார்ட்ஸ், அவர் பாடிஸ் ஆர் காட்ஸ், என்ன சொல்கிறது, தேவனுடைய சரீரமாக இருக்கிறதுனால கிறிஸ்துவின் அவயவங்களை அவர் பாடிஸ் தேவன் வாசம் செய்கிற ஒரு பாடியாக இருக்கிறதுனால உலக காரியங்களோடு நீங்கள் ஐக்கியப்படாதிருங்க. ஸோ ஒரு மனுஷன் வேசியோடு இருக்கும்போது வேசியின் சரீரத்தோடு ஒட்டியிருப்பான். அப்போது நீங்கள் உலகத்துக்கும் ஆண்டவரை தங்க வச்சுட்ருக்கேன் இருதயத்தில்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. ஸோ பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கணும், அவருடனே ஒரே ஆவியாக இருக்கலாம். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். ஸோ இந்த செக்ஷுவல் இம்மாரலிட்டி அப்படின்றது வந்து இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் சின். இந்த பாவம் பாருங்கள், பவுலிங்க இந்த இடத்துல சொல்கிறப்ப மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக செய்கிறான். ஸோ இட் கம்ஸ் டைரக்ட்லி டு அவர் பாடி. சரீரத்தையே நம்ம விபச்சாரத்துக்கு கொடுக்கும்போது, வேசித்தனத்துக்கு கொடுக்கும்போது வி ஆர் டைரக்ட்லி என்ன சொல்கிறோம், வி ஆர் ரூயினிங் அவர் பாடி. தேவனுடைய சரீரத்தை நாம் கெடுக்கிறவர்களாக இருக்கிறதுனால வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். இது வேண்டாத சேட்ஸு, அப்புறம் வேண்டாத மனுஷர்கள் கூட தொடர்பு வச்சுக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாக நம்ம மாறிட்ட பிறகு திஸ் இஸ் அவர் லைஃப். நம்மளுக்கு வேறு சந்தோஷம் இல்லை, வேறு இதில் கருத்துக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது ஒன்று விட்டால் வேறு எந்த சந்தோஷமும் இல்லை. சொல்லுவாங்க எனக்கு இன்னும் ஒரே போர் அடிக்குது, நான் போய் சினிமா பார்க்கலாம். நானும் சினிமா பார்க்கலாம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாக இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிமைப்படேன். அப்படின்னா எல்லாருக்கும் போய் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் போய் இன்னைக்கு சினிமா பார்க்குறேன் அப்படின்னா நான் போய் பார்க்க முடியுமா? பார்க்கலாம். பட் தட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, தட் இஸ் நாட் கிங்டம் பாலிசி. அப்புறம் சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, கோவம் வந்துச்சு, அதனால தான் நான் கொலை பண்ணிட்டேன், ரொம்ப கோவம் வந்துச்சு அதனால தான் நான் ஒரு கோட்ரு குடிச்சிட்டேன், ஸ்மோக் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் வந்துச்சு, நான் வேசித்தனம் பண்ணிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக ஜனங்க சொல்கிற ஆன்சரை நம்ம சொல்ல முடியாது. we don't have any other option other than living holy life towards God. தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ்வதை விட்டால் நம்மளுக்கு வேற வழியே இல்லை, வேறு சந்தோஷமே இல்லை. எல்லாரும் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியுமா? எல்லோரும் சொல்லுவாங்க என்ன இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மச்சா புண்ணுக்குதுப்பா, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ பாரு பைபிள் படிக்கணும். ஆனால் அதுதான் சொன்னேன் பவுல், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. பரிசுத்தமாக இருப்பதே ஒரு சந்தோஷம், பாவம் இல்லாமல் வாழ்வதே பெரிய சந்தோஷம். அந்த யார் சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே இருக்காது. அந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவருடைய அந்த என்னது வயலில் வளர்ந்து அந்த அறுப்பு காலத்தில் எடுக்கிற அந்த என்ன சொல்கிறது, அது அந்த விளைவுகள், அந்த விளைச்சலை காட்டிலும் ஒரு ஃபார்மர் கஷ்டப்பட்டு எத்தனையோ மாதங்க காத்திருந்து, மழைக்காக காத்திருந்து அந்த விளைச்சலை அவன் பார்க்கும்போது சந்தோஷப்படுறான், அதை காட்டிலும் நான் அதிகமாக சந்தோஷப்படுறேன் அப்படின்றது. ஸோ அதுக்கு தான் பவுல் சொன்னார், கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். we cannot live like how the world is living. we cannot copy the world's way of living. ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய சரீரங்களுக்கு விரோதமாக பாவம் ரொம்ப க்ளோஸாக டைரெக்டாக எப்போ செய்கிறோன்னா, வெபிச்சாரங்கள், வேசித்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தொடங்கி கொள்ளும் பொழுது we are ruining our body, we are ruining our destiny. நம்மளுடைய ஒரே ஒரு நோக்கம், ஏசப்பா எதுக்காக நம்ம அழைத்தாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலவங்க சொல்லுவாங்க ஒரு காலத்தில் நான் ரொம்ப ஏழையாக இருந்தேன், இப்போ வந்து நான் நல்லா பணக்காராயிட்டேன். See, God did not call us for this. ஆண்டவர் நம்ம அழைத்த ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, பாருங்கள், அன்றைக்கு சீஷர்கள் உட்காந்துருக்கும் போது ஏசப்பா கேட்குறாரு, என்னப்பா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? 6ஆம் அதிகாரம் யோவானில் நீங்கள் பார்க்கும்போது ஏசப்பா கேட்குறாரு, எல்லாம் போயிட்டாங்கப்பா, சாப்பாடு நான் தான் பரலோகத்துலேருந்து வந்த உண்மையான ஜீவம், அப்போ நான் தான் சொன்னேன்னு எல்லாம் ஓட்டாங்கப்பா, நீங்களும் போயிடுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பேதுரு என்ன சொல்கிறாரு, நாங்கள் யார்கிட்ட போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவன் கேட்ட வசனம் உங்ககிட்ட தானே இருக்குது. ஸோ God has called us not for this world's blessing. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அவர் நம்மை படைக்காமல் மாறாக எதற்காக படைத்தார்? நித்திய ஜீவனை அடையவே அவர் நம்மை அழைத்தார். ஸோ அவர் ஏம் ஷுட் பி திஸ். ஒரு வெபிச்சாரம் உனக்கு நேராக வரும்போது, ஒரு வேசித்தனமோ, ஏதோ ஒரு பாவமோ, ஏதோ ஒரு அநியாயமோ, ஏதோ உனக்கு முன்பதாக பாருங்கள், இங்கே பார்க்கும்போது என்னது
விக்கிரக ஆராதனை, விபச்சாரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர்கள், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனம், கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. அப்போ சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம நான்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு இருப்போம். சின்ன அநியாயம் நம்மளுக்குள்ள பார்த்தாலும் ஒரு மனுஷனை நம்ம ஒழுங்காக ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா கூட தட் இஸ் ஆல்சோ a sin. We are still doing the அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறோமா. அப்போது ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். எந்த பாவமும் இவ்வளோ உங்களுடைய சரீரத்தை பாதிக்காதுப்பா. மற்ற பாவங்கள்லாம் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். ஆனால் நீ வேசித்தனம் பண்ணுறது வந்து இட் கம்ஸ் டைரக்ட்லி டு யுவர் பாடி அண்ட் இட் வில் ரூயின் யுவர் டெஸ்டினி. ஆண்டவர் கேட்ட அந்த வழியில் நடக்காத படிக்க அதை ஒன்று தடுத்து போட்டுடும். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினருடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா. ஸோ டோன்ட் திங்க் திஸ் இஸ் மை பாடி மை ரூல் மை ரைட்ஸ்ன்றாங்க. இப்போல்லாம் 10 அபார்ஷன் பண்ணுறது, அப்புறம் என்ன சொல்கிறது, அந்த அநேக சர்ஜரிங்கெல்லாம் பண்ணிவிட்டு ஆண்கள் பெண்களாக மாறுறது, பெண்கள் ஆண்களாக மாறுறது. ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, மை பாடி மை ரூல்ஸ் டோன்ட் ஜட்ஜ் அப்படின்றாங்க. ஆனால் பவுல் இங்கே சொல்கிறப்ப நீ ஏன் உனக்கு சொந்தம் இல்லை. ஒரு பழைய பாட்டு இருக்கு, நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. நீயே உனக்கு சொந்தம் இல்லை. மீட்கப்பட்ட பாவி, நீயே உனக்கு சொந்தம் இல்லை. தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ள வாசமாக இருக்கிறதுனால யூ கான்ட் டூ எனிதிங் யூ வாண்ட் ஆர் யூ கேனாட் டூ எனிதிங் த வேர்ல்ட் வாண்ட்ஸ் யூ டு டூ. வா இது பண்ணு அப்படின்னு சொன்ன போயிடுறியா, பண்ண முடியும் உனக்கு இல்லை, பண்ண முடியாது. வை ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக நினைச்சிருக்கிறதுனால we cannot do everything that we want to do. இப்போ இது எல்லாரும் செட்டப் வச்சுருக்குறாங்க, நானும் பண்ணலாம் அப்படின்ற சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? பிகாஸ் ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக வாசம் செய்யும் போது we don't have இது obligations இல்லை நம்மளுக்கு. we don't have any other choice. நம்மளுக்கு ஒரு வழி இல்லை. பரிசுத்தமாக வாழ்ந்ததான் நம்மளுக்கு பரலோகம்னு சொல்லிட்ட பிறகு ஆவியானவரே நீங்கள் தான் எங்களை காப்பாற்றினப்பா இந்த பொல்லாத உலகத்தில். அவரோடு நம்ம வாழும்போது அதுதான் பவுல் சொல்லிருப்பாங்க, வேசினோடு வாழ்கிறவங்க ஒரே சரீரமாக இருக்கிறான் வேசியோடு. ஆனால் ஒரு மனுஷன் தேவனோட ஆவியோடு ஒன்றா இருக்கும்போது அவன் தேவனோட ஆவியோடு இசைந்திருக்கிறான். அப்போ தேவனுடைய ஆவியோடு இசைந்திருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான், உலகத்தின் காரியங்கள் மேலே அவனுக்கு வெறுப்பு வரும். ஐயோ உலகம் ஆசையாக பண்ணுற பாவத்தை அந்த மனுஷன் பார்க்கும்போது வேணாப்பா நம்மளுக்கு இது நம்ம அப்படியே பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு போயிடலாம், ஏதோ இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, வரப்போகிற ஏசப்பா வரப்போகிற சீக்கிரமாக அவர் வரும்போது நம்ம எப்படியாச்சும் நம்ம ஆத்மாவை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏக்கத்தோடு வாழ்வாங்க. ஸோ தேவனுடைய பிள்ளைகளை டு நாட் டேக் எவ்ரி திங் அஸ் கிராண்டட். இந்த ஜீவனை தேவன் நமக்காக கொடுத்துருப்பதை நம்ம ஏதோ தானோன்னு எடுத்துக்காமல் பயப்பட்டு நம்ம வாழணும். கர்த்தாவே அப்பா எங்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, எங்களை பரிசுத்தமாக்குனீங்க, மறுபடியும் நான் சாக்கடையில் போய் விழக்கூடாது ஆண்டவரே. மற்றவர்களை என்ன சொல்கிறது, மற்றவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் எப்படியாச்சும் வாழ்ந்துடணும் அப்படின்ற ஒரு பயம் ஏக்கம் இருக்கணும். ஏன்னா நம்முடைய சரீரமே ஒன்றில்லை, உன் வாழ்க்கையும் ஒன்றில்லை, கொடுத்தவர் அவர், மறுபடியும் நீ அவருக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். ஸோ யுவர் பாடி இஸ் கிவன் பை காட். உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். ஆவியானவர் இந்த ஆலயத்தில் இருந்து நிறைய பேர் சபைக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, செருப்பெல்லாம் வெளியில் கழட்டி விட்டுறது, உள்ளே போவாங்க. இதில் என்ன தெரியுது, செருப்பை வெளியில் கழட்டிட்டு உள்ள கசப்பு வச்சுக்கிட்டு போகிறதுனால, பாவம் வச்சுட்டு போகிறதுனால, வெபிச்சாரங்கள் வேசித்தனங்கள் வச்சுட்டு போகிறதுனால நீ பரிசுத்தமாயிரியா? இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் காட் இஸ் டெல்லிங். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றிருக்கிறீர்கள், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இங்கே இருக்குதுல்ல. ஆவியானவர் உங்கள் சரீரங்களே அவர் வாசம் பண்ணுறதுனால பாவத்தையும் நீங்கள் கழட்டி விசிறச்சிடணும். ஆலயம் அப்படின்றது ஒரு கல்லுனால கட்டப்பட்ட அந்த ஆலயத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணின்னு போகிறீங்க,
செருப்பை வெளியில் கழட்டி வைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தாப்பா என்னுடைய ஆலயம், இந்த ஆலயத்தை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கப்பா, பரிசுத்த ஆவியானவர் இங்கே தான் நிலைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள வேசித்தனங்க, ஒருத்தருக்கு அநியாயம் பண்ணுறது, வெபிச்சாரங்கள், வேசித்தனங்கள், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், அப்புறம் என்ன உதாசீனர், கொள்ளை பண்ணுறது, இதெல்லாம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க போகிறதில்ல. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஸோ யூ ஹாவ் பீன் brought ஃபார் அ ப்ரைஸ். அவருடைய ரத்தத்தையே சிந்தி உன்னை வந்து பிசாஸ்கிட்ட இருந்து வாங்கினார். உலகத்து பொல்லாத பிரபஞ்சம், பேதுரு எழுதின ஃபஸ்ட்டு புக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வசனம் இருக்கும், பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம விடுவித்தார். இந்த பிரபஞ்சம் பொல்லாத பிரபஞ்சம், மோசமான பிரபஞ்சம், எங்கே பாரு மோசமான செய்திகளை கேட்குறோம். நாய்களை விட்டு வைக்கல, என்ன மனுஷங்க சின்ன சின்ன பசங்களை விட்டு வைக்கல. ஐயோ அதே கூசுது, என்னாண்டு இது இந்த உலகம், இதெல்லாம் கேட்குறோமே ஒரு நாள். இன்னைக்கு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், 12 வயசு பையன் ஆண்டியை நேசிச்சுன்னுக்குறான், நான் லவ் பண்ணின்னுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது the world is going very faster, running, spinning towards the destruction, faster and faster, day by day அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. இப்போ அப்படி இல்லை, minute by minute, second by second it is moving faster and faster. ஸோ தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய ரத்தத்தினால் வாங்கப்பட்டவர்கள். அப்போது நீங்கள் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. எப்போ ஒளி வந்தது? உலகம் முழுவதுமாக காரிருள் மூடியிருந்தா கூட நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதை தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மகிமை உனக்குள்ளாக பிரகாசிக்கும் பொழுதுதான் யூ வில் பி அ லைட். அவருக்காக சாட்சியாக வாழ்றதை தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ கிரயத்துக்கு வாங்கப்பட்டீர்கள். ஸோ யூ ஹவ் பீன் பர்ச்சேஸ் ஃபார் அ ப்ரைஸ். என்ன பண்ணுங்க? ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஸோ வாட் எவர் யூ டூ, பிஹேவ், அந்த நீங்கள் என்ன செய்தாலும் சரீரத்தில் ஆகட்டும் ஆவியில் ஆகட்டும், வாட் எவர் யூ திங்க், வாட் எவர் யூ டூ, ஆவினால நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக இருக்கணும். சரீரத்தினால நீங்கள் செயல்படுறது, ஒருவேளை ஒரு ட்ரெஸ் போடுறது, அந்த ட்ரெஸ்ஸில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறேன், இது பண்ணுறதுனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா அப்படின்னு ஒரு மனுஷன் பார்த்து 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 எப்போ பண்ணுவான் தெரியுமா? அவன் என்னைக்கு அந்த தேவனுடைய அன்பை ருசி பார்த்துருக்கிறானோ அதுவும் ஒரு கிருபை தான். நாட் எவ்ரிபடி கேன் லிவ், ஒன்லி பீப்புள் ஹூ ஹாவ் த டிசைர். அண்ட் ஒரே நான் இந்த உலகத்தில் பொல்லாத உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழணுன்ட்டு வாஞ்சிக்கிறவர்களை தேவன் கண்டிப்பாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உயர்த்தி ஆசீர்வதிப்பார்னா பெரிய வீடு தருவாருன்ட்டா இல்லை, உயர்த்தி ஆசீர்வதிப்பார்னா அவனை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்து பொல்லாத பிசாசின் காரியங்களை அவனை அணுகாதபடி காத்து கடைசி வரையும் காக்க அவர் வல்லவராக இருக்கார். ஸோ 6ஆம் அதிகாரம் ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நெக்ஸ்ட் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி விஜிலண்ட். ஏன்னா நெக்ஸ்ட் நான் பேசுகிற எல்லா இதுலையுமே ஸ்திரீகள் சபையில் பேசலாமா நிறைய பேர் எனக்கே கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு வரும். அதனால நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். தேவனுடைய நாமம் கட்டப்படட்டும்.